அப்படிங்கிறது பெரிய சக்தி, பெரிய சக்தி, பெரிய சக்தி. இந்த வாராகி ஆலயத்திற்கு வந்த உங்களுக்கு கண்டங்கள் தண்டமாகும், தோஷங்கள் நாசமாகும், யோகங்கள் விருத்தியாகும், நவகிரகங்களும் அனுகிரகம் செய்யும். நீங்க வாராகிங்கிற வார்த்தையை வாசிக்கல, ஒவ்வொருத்தரும் உளப்பூர்வமா சுவாசிக்கிறீங்க. நீங்க ஒவ்வொருத்தருமே வாராகியோட பிள்ளைதான். நம்ம அம்மாவுக்கே அம்மா இங்க உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம ஏன் கவலைப்படணும்? கவலை வாராகியை நமோ நமக. எல்லாருக்குமே நீங்க என்ன கோரிக்கைக்காக வந்தீங்களோ அது நிச்சயம் நிறைவேறும். அம்பாள் கூடவே இருக்காங்க. நம்ம ஒரு கஷ்டம், நமக்கு மனசு சோர்வா இருந்தா நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லுவோமா இல்லையா? நம்ம அம்மா கிட்ட போய் என்ன சொல்லுவோம்? அம்மா எனக்கு இது நடக்கல, எனக்கு ஏதோ மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் என்னன்னு தெரியலம்மா, உங்ககிட்ட சொல்லணும் போல தோணுச்சு, நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லுவோம். நம்ம அம்மாவுக்கே அம்மா இங்க உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம ஏன் கவலைப்படணும்? கவலையே வேண்டாம். நம்ம அம்மாவுக்கே அம்மா, கவலையே நீங்க பட வேண்டாம். உங்க கோரிக்கைகளை மனதோடு மனம் உருகி உள்ளுணர்வோடு வாராகியோடு ஒன்றி, நீங்க ஒவ்வொருத்தருமே வாராகியோட பிள்ளை தான், வாராகியோட பிள்ளை தான். ஐயோ நம்மளை கவனிக்கலையோ, நம்மளை பார்க்கலையோ அப்படின்னு யாருமே நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா வாராகி அப்படின்னா யாருன்னா வார்த்தாளி. அப்படின்னா என்னன்னா வார்த்தையை ஆள்பவள். நீங்க வாராகின்னு கூப்பிட்டா யார் கூப்பிட்டாலும் உங்களை கண்டிப்பா பார்ப்பாங்க. நம்ம லாடுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா? அதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு மேல ஒரு காடு இருக்குன்னா அது வாராகி தான். சரியா? அப்போ நம்ம பேசுறோம், நமக்காக இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னா நமக்காக இல்லை, எல்லாம் அவரவர்களுடைய கோரிக்கைக்காக நீங்க வந்திருக்கீங்க. அம்பாள் அப்படிங்கிறது, வாராகிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. உங்க இன்னைக்கு எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் ஒன்றி போன ஒரு அற்புதமான கடவுள் வாராகி. இந்த ஹோமம் எதுக்காக நடக்குதுன்னா கோயிலுக்காக. இந்த கோயில் பெரிய டெவலப் ஆகணும், சக்திவேல் பெரிய டெவலப் ஆகணுங்கிறதுக்காக எல்லாம் கண்டிப்பா இல்லை. இங்க வந்த பக்தர்கள் நீங்க வளர்ச்சி அடையணும், பொருளாதாரம், கல்யாணம், குழந்தை, வியாதி, கடன், பூமி, எதுக்காவது ஒரு கோரிக்கைக்காக நீங்க கண்டிப்பா வந்திருப்பீங்க. உங்க கோரிக்கை அம்பாளுடைய காதுக்கு கண்டிப்பா கேட்கும், கேட்காம போகாது. நீங்க வாராகிங்கிற வார்த்தையை வாசிக்கல, ஒவ்வொருத்தரும் உளப்பூர்வமா சுவாசிக்கிறீங்க. அதனால அம்பாள் நிச்சயமா உங்க கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள். ஏன் பஞ்சமி திதிக்கு இவ்வளவு சக்தி? ஏன் பஞ்சமி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு ஒரு ஆற்றல்? அமாவாசைக்கு அடுத்து 5வது நாள் வரக்கூடியது வளர்பிறை பஞ்சமி. பௌர்ணமிக்கு அடுத்தது 5வது நாள் வரக்கூடியது தேய்பிறை பஞ்சமி. தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி ரெண்டு இருக்கும். இந்த தேய்பிறை பஞ்சமியோட சிறப்பு என்னன்னா, உங்க கஷ்டங்கள் படிப்படியாக தேய்ந்து கொண்டே வரும். உங்க கஷ்டங்களை தேய்ந்து கொண்டே வரக்கூடிய ஒரு அற்புத நன்னாள் தேய்பிறை பஞ்சமி. அப்புறம் எதுக்கு சார் வளர்பிறை பஞ்சமி? உங்க புண்ணியங்கள் பெருகி கொண்டே போகின்ற நன்னாள் தான் வளர்பிறை பஞ்சமி. முதல்ல ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு நேரம் பயங்கரமா வெயிலா இருந்துச்சு. இப்ப அப்படியே குளிர்ச்சி ஆகி மலை கோப்புல நினைக்குது. அப்போ அந்த வெப்பம் தணிந்து மழை வர்ற மாதிரி இருக்கு இந்த சூழல் பூரா. இந்த இடமே எப்படி அவ்வளவு வெயில் அடிச்சு ஒரு கஷ்டத்தோட நம்ம அப்படியே வேர்வையோட இங்க எல்லாம் உட்கார்ந்து இருந்திருப்போம். பார்த்துருக்கீங்களா எல்லாம்? இப்போ எல்லாமே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கடந்து இப்ப குளிர்ந்த சூழ்நிலை வந்துருச்சு. அதுதாங்க வாராகி. நீ கஷ்டத்தோட இருந்தா உன்னை குளிர்வித்து கஷ்டம் இல்லாம வாழ வைப்பேன்னு சொல்றது வாராகி. அதுக்கான நிமித்தம் தான் இந்த விஷயம், அதுக்கான செயல்கள் தான் இது எல்லாமே. நம்ம 100 கிலோமீட்டரு 200 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி நம்ம இங்க வந்திருக்கோம். ஆனா ஒரு 3000 கிலோமீட்டர் கடந்து சிங்கப்பூர்ல இருந்து சகோதரி வந்திருக்காங்க. இந்த ஹோமத்துல நான் கலந்துக்கணும் அப்படின்னு. அப்ப பாருங்க, நன்றிமா. எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இந்த ஆலயத்துல வந்து உங்க கோரிக்கைகளுக்காக நின்று
வந்திருக்கீங்க. அதே போல நிறைய விஷயங்கள் வாராகி பத்தி பேசிட்டே போகலாம். இன்னைக்கு ஃபுல்லா டே பார்த்தா ஏன்னா இன்னும் அபிஷேகங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு சறுக்கல் நம்ம கீழே விழுந்திருப்போம், அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாம இருப்போம். ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா இங்க வந்திருப்பீங்க. நீங்க 2 விளக்கு தேங்காயில நெய் ஊத்தி காட்டன் திரி போட்டு ஆத்மார்த்தமா அந்த தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணும்போது உங்க வாழ்க்கை வளமையை நோக்கி வலிமையை நோக்கி நகரும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் அன்னை வாராகி. வாராகிங்கிறது சாதாரண வார்த்தையெல்லாம் மறுபடியும் சொல்றேன், வார்த்தாளி. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவள் வார்த்தையை ஆள்பவள் இந்த வாராகி அன்னை. இந்த ஆலயத்தை பொறுத்தளவுக்கு இது 13வது பஞ்சமி. இப்ப 13வது பஞ்சமியில நம்ம எல்லாரும் மீட் பண்றோம், நம்ம உட்கார்ந்துருக்கோம். அப்ப இந்த பஞ்சமி திதி ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்க சிறப்பான வேள்விகள், அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் இவையெல்லாம் நடைபெறும். அதை தாண்டி யாருக்காவது நம்ம வாழ்க்கையில வரவே கூடாதுன்னு நினைக்கிற விஷயம் என்ன? கடன், நோய், வழக்கு, வியாதி, எதிரி, பகை, இத்தனையுமே வாராகியோட பக்தர்களுக்கு 7 லோகத்திலையுமே வராது, இருக்காதுன்னு சொல்லப்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தி தான் அம்பாள் வாராகி. இது ஏதோ நம்ம ஒரு பேச்சுக்காக சொல்றோம், நீங்க அடுத்த பஞ்சமிக்கு வரட்டும் அப்படிங்கறதுக்காக இல்ல. இது வழிபட்டு நீங்க உணர்வு பூர்வமா உணர்ந்தா மட்டும்தான் புரியும். நான் வழிகாட்டலாம், சக்திவேல் சுவாமிகள் வழிகாட்டலாம், இதெல்லாம் அப்பாற்பட்டது. நீங்களே வந்து உணர்ந்து, ஏன்னா எத்தனையோ அதிசயங்கள் இந்த ஆலயத்துல. குழந்தைக்காக வேணும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, வேலை, கடன் தீர்ந்து, அதே போல உங்களுக்கு நிற்காத நிலம், இடம், இந்த பிரச்சனைக்காக வழிபட்டு அது தீர்ந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இந்த பஞ்சமி தேதிக்கு வந்தா இதெல்லாம் நமக்கு தீர்ந்துருமா? இப்பதான் ஒரு அம்மா வந்தாங்க, நடக்கவே முடியல என்னால, நான் 4 வருஷம் ஆச்சு நடந்து, இப்ப நடந்து கோயிலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன், ஒரு ஆச்சரியமா தான் பார்த்தேன். 4 வருஷம் ஆச்சு சாமி, நான் படுத்துக்கிட்டே இருந்தேன், உங்க வீடியோவை நான் பார்த்தேன், கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சு, பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், நடந்து கோயிலுக்கு வந்துட்டு சாமின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்துச்சு. அதெல்லாம் வாராகிக்கு தான் அந்த பெருமை. பஞ்சமிக்கு வந்தா இது எல்லாமே தீர்ந்துருமா அப்படின்னா, அதான் சொல்றேன், ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பெருமை இருக்கு. நம்ம ராகு காலத்துல ஏதாவது செய்வோமா? செய்ய மாட்டோம். யமகண்டத்துல ஏதாவது செய்வோமா? செய்ய மாட்டோம். ஒரு நல்ல நாள் பார்ப்போம். சஷ்டி திதினா முருகருக்கு, சதுர்த்தி அப்படின்னா விநாயகருக்கு, திருதியை அப்படின்னா சந்திரன் மேல இருக்கிற பிறை, வளர்பிறை திருதியை அப்படி கும்பிடுறோம். அதே போல நவமினா ராமருக்கு, அஷ்டமினா கிருஷ்ணருக்கு, பஞ்சமினா வாராகி தான். பஞ்சமி அப்படின்னு உங்க காதல கேள்விப்பட்டீங்கன்னா வாராகி தான். பஞ்சம் அப்படின்னா 5, பஞ்சம்னா பஞ்சம் இல்ல, 5ன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில எல்லாமே 5 பின்னி பிணைந்திருக்கும். 5ங்கிற விஷயம் பின்னி பிணைந்திருக்கும். எப்படி? நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம், பஞ்சபூத தத்துவங்கள் 5 அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில். அப்படி நம்ம போய் வாராகியை கும்பிடுறதுனால நமக்கு எப்படி வாழ்க்கை வளமா மாறும் அப்படின்னா, அவங்கள கும்பிடும் போது முதல்ல மனசு தெளிவாகும். என்ன தெளிவாகும்? மனசு தெளிவா இருக்கும். மனசு தெளிவா இருந்தா முடிவு கரெக்டா எடுப்போம். முடிவு கரெக்டா எடுப்போம். மனசு பஞ்சமி திதியோட தத்துவம். அப்ப பஞ்சமி அப்படின்னா 5 பஞ்சபூதம், 5 அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில். அப்படின்னா என்ன சார்? வான்மண்டலத்துல என்ன இருக்கோ அதுதான் நம்ம உடம்புல இருக்கு. நம்ம ஹார்ட் லேப்டாப்னு அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அது ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு கேட்டா சத்தம் கேட்கும். இப்ப நம்ம கேக்குதா? கேட்காது. அப்ப பிரபஞ்சம் எவ்வளவு அதிசயமா நம்மளை படைச்சிருக்கு, எவ்வளவு அதிசயமா படைச்சிருக்கு. நம்ம இந்த பிறவியில பிறந்ததுல இருந்து இறுதி காலம் வரைக்கும் அந்த இருதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு. டப் 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 டப்னு துடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏதாவது வலிக்குமா அப்படின்னா வலிக்காது. அப்போ எல்லாமே டிசைன் பிரபஞ்சம் நமக்காக இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில கொடுத்துருக்கு. அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தேவதைகள், கடவுள் எல்லாமே இருக்காங்க. பஞ்சமி வாராகி அப்படின்னாலே ஒரே வார்த்தை தான், வெற்றின்னு அர்த்தம். இங்க வந்திருக்கிறவர்களுக்கு வெற்றி கன்ஃபார்ம், உறுதி. நீங்க தொடர்ந்து 5 பஞ்சமி, 7 பஞ்சமி, 9 பஞ்சமியில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா நடக்கும். இந்த கெட்ட நேரத்தையும், கெட்ட சக்திகளையும், கெட்ட கிரக அமைப்புகளையும்
உங்களுக்கான நல்ல சாதகமான நிலையில் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமைக்கு வாராகி கொண்டு. நீங்க எவ்வளவு சோகமா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தோடு இருந்தாலும் அம்மா மடியில படுத்து 5 நிமிஷம் படுத்திருக்கும் போது நமக்கு எவ்வளவு ஆறுதல் இருக்குமோ அது இந்த மண்ணுல இந்த வாராகி கிட்ட இருக்கு இருக்கு இருக்கு. அதனால நிச்சயமா அம்மாள் வாராகி அப்படிங்கிறது பெரிய சக்தி பெரிய சக்தி பெரிய சக்தி. அதனால பிரார்த்தனைகள் பண்ணிக்கிட்டே இருங்க. பிரார்த்தனைகளுக்கு சக்தி அதிகம். கேட்டாதான் கிடைக்கும் அப்படின்றதுதான் பிரபஞ்சத்தோட விதி. அப்ப கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். நீங்க என்ன கேட்குறீங்களோ அம்பாள் கிட்ட முறையா நியாயமா நேர்மையான விஷயத்தை கேளுங்க, அம்பாள் கொடுப்பாங்க. பஞ்சமி திதி என்பது உங்களின் பஞ்சங்களை போக்கட்டும். வாராகியின் பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறட்டும். வாழ்க்கை வளமாகட்டும். வெற்றி உரித்தாகட்டும். இந்த வாராகி ஆலயத்திற்கு வந்த உங்களுக்கு கண்டங்கள் தண்டமாகும், தோஷங்கள் நாசமாகும், யோகங்கள் விருத்தியாகும், நவகிரகங்களும் அனுகிரகம் செய்யும். வாராகியே சரணம். வாழ்க வளர்க. சூப்பர். நீங்க